யூஎஸ்ல உண்மையாலுமே ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஆட்சி அங்கே நடக்கும். அவர் வந்து ஒரு 100-200 பேப்பர்ஸ் இருக்கு. அதுல ஒரு 30 ஷேர்ஸ் கம்பெனி தான் இன்னி உயிரோடு இருக்கு. உண்மையாலுமே இந்த தமிழ் சங்கங்கள் பைனான்சியல் ரீதியா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹெல்ப் ஏதாவது பண்ணுவோம். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் நிறைய செருப்படி நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்போ எனக்கு இது கொஞ்சம் புதுசாக இருந்தது. பில் எழுதலைன்னா ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட்டுக்கு போயிருங்களா? இது நல்ல கேள்வி. இதுக்கு நான் ஆன்சர் பண்றப்ப நிறைய ஃபேஸ் பண்ண கூட வரலாம். எல்லாத்துக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸோ மறுபடியும் ஒரு அழகான பாட்காஸ்ட்டில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இந்த பாட்காஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாட்காஸ்ட். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸு இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் துறைகளில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம ஒரு தமிழர் யூஎஸில் செட்டில் ஆன நம்ம ஊர் தமிழர் திரு பிரேம்குமார் அவர்களை இன்னைக்கு பாட்காஸ்ட்டில் கூப்பிட்டுருக்கோம். அவர் ஒரு வெக்கேஷனுக்காக இந்தியா வந்திருந்தார். அதில் வேக்கண்ட் விடாமல் நம்ம பிடிச்சிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கோம். ஸோ அவர்கிட்ட நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, யூஎஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கல்ச்சர்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை இன்னைக்கு சுவாரஸ்யமாக பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு அவர் கூட இந்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் பிரேம்குமார் சார். வணக்கம். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் வேற வெக்கேஷனுக்கு வந்தது, அதை வேற தடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை. ஓகே, எனிவே உங்களை பற்றி முதல்ல ஆடியன்ஸுக்கு ஓரளவுக்கு தெரியும். நீங்கள் உங்களோட லைஃப் ஆக்சுவலாக நீங்கள் பொள்ளாச்சி தான் நம்மளுக்கு சொல்லுங்கள். பொள்ளாச்சி தான். ஓகே, பொள்ளாச்சியிலேருந்து எப்படி யூஎஸில் போய் செட்டில் ஆனீங்க? அங்கேயும் நீங்கள் ஏன்னா நம்ம நிறைய பேர் ஒர்க்குக்கு போகிறத நம்ம பார்த்துருக்கோம், ஒர்க் பேஸ்ட் அங்கே இருக்கிறத பார்த்துருக்கோம். பட் நீங்கள் அங்கே யூஎஸில் ஒரு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. ஓகே, லாஜிஸ்டிக்ஸ் ரன் பண்ணுறீங்க, அது போக நிறைய பிஸ்னஸ் அது கூட சைடப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஜேர்னியை சொல்லுங்களேன். பொள்ளாச்சி டு யூஎஸ் எப்படி, அது என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ பாட்காஸ்ட்க்கு இன்வைட் பண்ணது. என்கிட்ட என்ன மேட்ரு கறக்க போகிறீங்கன்னு தெரில. ஸோ பேசிக்காக என்னென்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட இதெல்லாம் கேட்டேன். செபி மியூச்சுவல் ஃபண்டுன்னெலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் படிக்கிறப்பவே எனக்கு பிடிக்காத விஷயம். ஏன்னா ரொம்ப யோசிக்கணும் அதில் எல்லாம். ஸோ நான் பேசிக்காக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்புறம் ரொம்ப யோசிக்க மாட்டேன். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். இது எல்லாத்துக்கும் வந்து நான் ஒரு குருன்னா எங்கள் அப்பாவை தான் எடுத்துக்குவேன். ஸோ இன்னியும் அந்த சிம்பிள் டேர்ம்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம். சரி, நீங்கள் எங்கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்கிறது அது கொடுக்க முடியுமான்னு தெரில. பட் ஸ்டில் என்னென்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் லைக் டு ஷேர் வித். இல்லை, நீங்கள் கொடுக்காட்டி பரவாயில்ல, நான் எடுத்துருவேன். ஏன்னா எனக்கு நிறையா விஷயம் தெரியணும். நான் என்ன தெரியணும்னா, ஆக்சுவலாக இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் வந்து இந்தியாவில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலையும் பார்த்தவர், யூஎஸ்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலையும் பார்த்தவர், அதை பற்றி எனக்கு நிறையா கேள்விகள் இருக்குது. அதுக்கான ஒரு தேட்டரில் தான் நீங்கள் எங்கிட்ட மாட்டிட்டீங்க இன்னைக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஜேர்னி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட ஜேர்னி அப்படின்னா, லைக் நான் பொள்ளாச்சி தான் பிறந்து வளர்ந்தது. எல்லாம் படித்தது ஸ்கூலிங்ஸ் எல்லாமே இங்கே தான். எல்லாம் நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அதுதான். அப்பா மெட்ரிகுலேஷன் தான் படிக்க வச்சார். அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜஸும் இங்கே தான் என்ஜிஎம்மில் படித்தேன். தென் மாஸ்டர்ஸ் எம்பிஏ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய இது. பிஸ்னஸ் தான் என்னோடய மோட்டிவ். ஸோ அப்பா வந்து டிம்பரு, அப்புறம் அக்கௌண்டன்ட்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸும் இப்போ கூட பண்ணிகிட்டு இருப்பார். மல்டிபிள் தான் பண்ணுவார். அவரோட ஸ்டைல் என்ன, ஒரு இடத்துல இருப்பார், அது போக அதை சுற்றி நிறைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார் நிறைய பேர் கூட. ஸோ அது சின்னதுலேருந்தே அதை பார்த்துருக்கேன். ஸோ அது எல்லாம் கொஞ்சம் தென் அதனால் எம்பிஏ பண்ணிவிட்டு நம்மளே ஒரு இது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அப்பா கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற இதனால எம்பிஏ பண்ணேன். அண்ட் அகெயின் விஐடியில் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காட்பாடியில் கொண்டு போய் சேர்ந்தார். ஃபஸ்ட் லேப்டாப்பெல்லாம் மேபி எங்கள் ஜென்ரேஷன்லேயே நான் தான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஐ நீட் டு தேங்க் மை டேட். அப்புறம் அங்கேருந்து நான் பிளேஸ்மெண்ட் ஆனேன். ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட் சொல்லிட்டு ஆர்பிஎஸ் பேங்க்கு. படிப்பு அண்ட் செலக்ட் கம்பெனிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கே செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் ஐ டோன்ட் கேர். லைக் அதில் வந்து அந்த 10-11 பேர்த்தில் நான் தான் ஃபஸ்ட்டே பிளேஸ் ஆனேன். சொல்லப்போனால் ஒருத்தெல்லாம் என்னை ஹெல்ப் பண்ண ஆப்டிடியூட் நான் சொல்கிற மாதிரி பண்ணு அவ்வளோதான் அப்படின்லாம் சொன்னால் அதே மாதிரி பண்ண நான் கிளியர் ஆகிட்டேன். அவங்கெல்லாம் இன்னும் அவங்க பிளேஸே ஆகலை. And I end up in bank and I joined as an executive officer, I guess. Like I learned a lot of imports, collections, and documentation. அதெல்லாம் கொஞ்சம் கற்றுட்டேன். ஸோ அங்கேருந்து லைக் அகெயின் நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணோம்.
ஐ மீன் பேங்க்கு விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணோன்னு ஒரு ஆசையில் மறுபடியும் கோயம்புத்தூர் வந்து ஐ ஸ்டார்டட் மை டிம்பர் பிஸ்னஸ் அதெல்லாம். மீன் டைம் ஐ நீட் டு ஜெல் கோ அலாங் வித் மை ஃபேமிலி ரைட். என்னோட மேரேஜ் எல்லாம் அப்போது என் ஒய்ஃப் வந்து காக்னிசன்ட் அவங்க, ஐ மீன் நேம் சொல்லாமான்னு தெரியல, பட் ஸ்டில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அது மூலிமா அவங்களுக்கு வந்து யூஎஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ யூஎஸ்ஸா நான் இங்கேயா அப்படின்னலாம் நிறையா டிஸ்கஷன், ஒரு நார்மல் காமன் மேனாக நிறையா டிஸ்கஷன் போச்சு. அப்போ சம்ஹவ் வி நீட் டு சர்வே அவளோட ட்ரீம் அண்ட் இட்ஸ் யூஎஸ்னாலே ஒரு ட்ரீம் இல்லையா. ஓகே இதை நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு அதை ஹோல்ட் பண்ணிட்டு வி வெண்ட் அலாங் வித் ஹர். அப்போது நான் போயிட்டு ஒரு 2-3 மந்த்ஸில் வர மாதிரி தான் பிளான். அவங்கள விட்டுட்டு, ஏன்னா புது ஊர், வி வில் டிசைட், வி டோன்ட் நோ வாட் டு டூ. அண்ட் எல்லாருமே வந்து அப்படிலாம் இல்லை, போயிட்டு வந்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் அப்படி தான் போனது யூஎஸ்க்கு. அவங்க நார்மல் தான், ஒரு ஐடினா இங்கேருந்து போனவுடனே நம்ம பெரிய வீடு காரு அப்படியெல்லாம் இல்லை, இன்னும் சர்வைவல் தான். ஒரு நார்மலான ஒரு சேலரி தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு மிடில் கிளாஸ்க்கு எவ்வளோ சேலரியோ இங்கே இருந்த மாதிரி தான் இருக்கும், ரெண்டல் அந்த மாதிரி தான் வி ஸ்டார்டட் அவர் லைஃப். போனப்போ அப்போ எனக்கு ஜாப் இருக்காது, ஏன்னா அங்கே H4 தான் இருப்பேன். பட் ஒரு ஜாலியான இது, என் பொண்ணை பார்த்துக்க, என் பொண்ணு கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் நாங்கள் வெளியே சுற்றுவோம், காரெல்லாம் ஓட்டி பழகணும், அந்த ஸ்பீடாக ஓட்டுறது அதெல்லாம் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் அகெயின் 3 மந்த்ஸில் கிளம்பலான்னு சொல்கிறப்போ என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணோம். அவங்க வந்து அங்கே 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களாம் உடுமல்பேட்டை பொள்ளாச்சி தான், 2 பேருமே எல்லாம் நாச்சிமுத்து டெக்கில் படித்தவங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நீ போகக்கூடாது, நீங்கள் வந்து H1Bக்கு நம்ம கன்சல்டிங்கில் ஃபீ கட்டி நீ இங்கே இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா, இல்லை நீ இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஃபீ கூட அவங்க தான் பே பண்ணாங்க, அதனால் நீ அப்புறம் கொடுத்துக்கோ அப்படின்னு. அப்போவே ஒரு $5,000 மேலே வரும் பண்ணி. குட் திங், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு ரொம்ப டைம் சரியில்லைன்னு சொல்லி தான் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. பட் த ஹோல் யூஎஸ்ஏ வந்து வெயிட் பண்ணுங்க எல்லோரும். ஐ மீன் யூஎஸில் நம்ம இந்தியன்ஸு சைனீஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க H1B லாட்ரியில் பிக் பண்ணுறது, லாட்ரி சிஸ்டம் ரைட். ஸோ ஒருத்தங்க போட்டு 3 இயர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, 4 இயர்ஸ். நான் ஒரு 2 மந்த்ஸில் போட்டு அந்த லாட்ரியில் பிக் ஆச்சு. ஏ ஸோ அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு சொன்னாங்க. இதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும், அது உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி நீட்டு யூஸ் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அப்படி தான் நான் H1B உள்ளே வரேன். சரி, எனக்கு சும்மா இருக்க பிடிக்காது, என்ன ஏதோ ஒன்று பண்ணிட்டுருப்போம். இங்கே இருக்கிறவே நான் யூஸ்டு கார் ஷோரூம் எல்லாம் நான் வச்சுருக்கேன் சரவணம்பட்டியில். அப்புறம் நான் சும்மா ஒரு 1 மந்த் இந்த பிஸ்னஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் இதாக இருந்தப்போ, என்னோடய கான்ட்ராக்ட் இதெல்லாம் இருந்தப்போ கேஜி குரூப்ஸில் போய் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கேஜி குரூப்ஸில் சும்மா நான் எம்பிஏன்னு சொன்னால் எனக்கு வேலை கிடைக்காது, ஓகே ஓவர் குவாலிஃபைடு. நான் பிகாம் சொல்லிட்டு எங்கள் மேம்கிட்ட சொல்லிட்டு போய் ஒர்க் பண்ணேன் சூப்பர்வைசராக. அப்புறம் அங்கேருந்து நான் மறுபடியும் ப்ரொமோட்டே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது, அங்கேயே எல்லாம் இருந்தேன். அதுக்குள்ளே இங்கே கிளம்பி வந்துட்டேன். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். லைக் ஐ நீட் டு நோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் சும்மா உட்கார முடியாது, ஐ நீட் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ். ஸோ இதெல்லாம் எங்கே எனக்கு ஹெல்ப்ஃபுல் ஆச்சுன்னா, நான் H1B வீசா வந்த உடனே நான் கேஜி குரூப்ஸில் வந்து நான் ஒரு விவிஐபிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவேன். ஏன்னா அவங்க ஐஎஸ்எல், காக்னிசன்ட் இருக்கும், பாஷ் இருக்கும், டெல் இருக்கும். ஸோ இவங்களோட இங்கேருந்து வர்ற டிரெக்டர்ஸ், ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்க எல்லாத்தோட ஃபெசிலிட்டிஸை மேனேஜ் பண்ணுறத நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எல்லோரும் கூடயும் பழகும், லைக் இன்னும் டிரெக்டர் லெவலில் யூஎஸ்லேருந்து வந்தோம், எல்லாமே பண்ணோம். ஸோ இங்கே வந்த உடனே என்னோடய கான்டாக்டில் அவங்க கால் பண்ணி, இந்த மாதிரி நான் இங்கே யூஎஸில் இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு, இந்த மாதிரினா நீங்கள் எங்க சார் இருக்கீங்க, இந்த மாதிரி வீசாலாம் வந்துடுச்சுன்னு சொன்னேன். அப்புறம் எங்க சார் சும்மா வீட்டுக்கு கிளம்பி வாங்க வேலைக்குன்ட்டாங்க. ஓகே. ஸோ ஒரு சின்ன ஒரு கான்டாக்ட். ஆனால் நான் அப்போ யோசிச்சிருக்கலாம், பேசாமல் இருந்துக்கலாம், இவங்க பெரிய ஆளுன்னு பேசாமல் இருந்திருக்கலாம். என்னோட கேரக்டர் என்னன்னா, சின்ன ஆள் பெரிய ஆளுன்னு பார்க்க மாட்டேன், யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் பேசுவேன். யாராக இருந்தாலும் எப்பவும் கேஷுவலாக பேசுவேன். அதனால தான் நான் பாலிடிக்ஸ்லேயும் இன்வால்வ்டு. யாரோ மினிஸ்டர்ஸாக யாராக இருந்தாலும் கேஷுவலாக பேசுவேன், அவங்களும் நார்மல் ஆகிடுவாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் நடித்து அது எனக்கு வராது, எப்போ ஒரே மாதிரி. ஸோ அப்படி பேசினப்போ அவர் இந்த மாதிரி ஜாபுக்கு இமீடியட்டாக வர சொன்னார். ஸோ அப்போது ஃபஸ்ட் டைம் நான் ஒய்ஃபு குழந்தையெல்லாம் விட்டுட்டு ஐம் ட்ராவலிங் ஃபார் மேபி 300-400 miles அவே ஃப்ரம் தெம். நான் அனதர் ஸ்டேட்டில் ஜாப் போனேன். ஸோ 2 weeks or 1 week வந்து ஃப்ளை பண்ணி வந்து பார்த்துட்ருப்பேன். அப்படி தான் நான் ஆஸ் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக
ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணேன். ஸோ அண்ட் அகெயின் அங்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டியூ டு சம் ரீசன்னால அவங்க நான் இருக்கிற ஏரியாவில் சர்ச் பண்ணி தான் சியாட்டில் வந்தாங்க. வேறு ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆனாங்க. அதுவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ அண்ட் வி ஃபிகர்ட் அவுட் ஓகே இந்த H1 H4 EADன்னுலாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஒபாமா பீரியடில் வந்து டிபெண்ட்டும் ஒர்க் பண்ணணுங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த EAD கொடுத்தாங்க. ஸோ அப்போது இது H1 இல்லாமல் ஒருத்தவங்க வராங்கன்னா டிபெண்ட்டுக்கும் ஒரு ஒர்க்கிங் இது. ஸோ அதை அப்ளை பண்ணி அது கிடைச்சங்காட்டி ஸோ இதை விட்டுட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஐம் கோயிங் பேக் ஃபேமிலி பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே மூவ் ஆனேன். ஸோ அங்கே போயிட்டு தான் மறுபடியும் வி ஸ்டார்டட் அவர் இது. அந்த வீசாவில் வந்து டோன்ட் நீட் டு ஸ்டக் வித் சம் கம்பெனிஸ். என்ன வேணால் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், ஓகே, ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஸோ அப்படி தான் நான் பிஸ்னஸ். ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க நாங்கள் போனோன்னு ஒரு பிஸ்னஸ். நாட் லைக் தட், நாட் ஈஸி. ஓகே. ஸோ ஐடியில் அவங்க இருப்பாங்க, நான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் இது பண்ணிருந்தேன் ஆஸ் அ ஜென்ரல் மேனேஜர். அவங்க தெரிஞ்சவர், அந்த மூலிமாலாம் போயிட்டு ஆஸ் அ ஜென்ரல் மேனேஜராக அங்கே ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக மேனேஜராக அங்கே ஜென்ரல் மேனேஜர் இருந்தார், ஒரு ஓனர் ஆனால் மேனேஜராக ஜாயின் பண்ணேன். அப்புறம் எல்லா ஒர்க்கும் நான் பண்ணேன். லாட் ஆஃப் திங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் அதெல்லாம் கற்றுட்டேன். அதை எடுத்து பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. ஒரு யூஎஸில் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறதுக்கு ஐ நீட் டு தேங்க் தெம். அங்கே CEO ராஜகோபால் அண்ணா நல்லா இருக்கார், மருது அண்ணன் ஒரு MD, அஞ்சப்பரோட ஹோல் MD, அப்புறம் அந்த லோக்கல் ஓனர் இருக்கார் அவர் அதிகமான்ட்டு, அவங்கெல்லாம் தான் தே ரியலி ஹெல்ப் மீ அவுட். ஸோ அப்புறம் அங்கேருந்து நிறைய கான்டாக்ட்ஸ், நிறையா ரெஸ்டாரண்ட் வரவங்க, தமிழ் செங்கம், அந்த கான்டாக்ட்ஸ் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் கான்டாக்ட்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி கான்டாக்ட் இஸ் வேல்யூபிள் ஃபார் அஸ். ஒரு ஹெசிடேட் பண்ணி பேசுகிறது அதெல்லாம் பேசாமல் இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரு கான்டாக்ட் மேக்ஸ் மோர் வேல்யூ டு யுவர் லைஃப். அதை நான் லேர்ன் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருக்கணும் எப்போவுமே. ஹானஸ்ட்டாக இருந்தால் எங்கே வேணால் நீ தைரியமாக பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம், லைஃப் லீட் பண்ணலாம். அது யூஎஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஏன்னா ஹானஸ்ட் இல்லைன்னா லைக் கற்றுக் கொடுத்துச்சு மீன்ஸ் நீ ஹானஸ்ட்டுன்னு வெளியே இங்கே சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். பட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் நீ கிரெடிட் கார்டிலேருந்து நீ என்னென்ன பண்ணுறங்கிறதெல்லாம் வந்து அந்த SSNல ஹிட் ஆகும். அப்படி நீ அந்த சின்ன ஒரு இது இருந்தாலும் நீ நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடு ரெண்ட் எடுக்க போனால் கூட உனக்கு கிடைக்காதுங்க. ஓகே. அப்போ அந்த கிடைக்காம இருந்தால் என்ன ஆகும், அவனோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறும். ஒரு வீடே இல்லைங்கிறப்போ ஒருத்தனுக்கு லிவ் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான், அப்படியே ரோட்டுக்கு வந்துடுவான். ஸோ அது அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு இது. இப்போ நீ வந்து ஒரு ரோடு ஹிட் அண்ட் ரன் பண்ணுறீங்க, இல்லை இன்சூரன்ஸ் டிரைவிங் சரியில்லை அப்படின்னா இன்சூரன்ஸில் வந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு வருவாங்க, போலீஸ் வருவாங்க, அதை பார்த்துருவாங்க, உடனே அதை ரெக்கார்டில் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு லோன் கொடுக்குறவங்க லோன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க இன்க்ரீஸ் பண்ணிடுவான். யூ ஹாவ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் இட் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு டிசிப்ளின், ஒரு ஃபோர்ஸான டிசிப்ளின் சொல்லி கொடுக்கும். ஸோ அப்படி தான் வந்து அந்த அஞ்சப்பர்லேருந்து அகெயின் நான் வந்து வீட்டுக்கிட்ட ஒரு என் ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் வந்து UPS ஸ்டோர் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தார். அவருக்கு வாங்கறதுக்கு ஹெல்ப் பண்ண போனேன். நான் அங்கே ஒர்க் பண்ணி பாரு நம்ம வாங்கலாம் அப்படின்னாரு. ஸோ ஒர்க் பண்ணப்போ அந்த 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 இதை வச்சுருந்தவங்க வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லை அவங்களுக்கு. அவங்க வெறும் கேஸ் ஸ்டேஷன் வாங்குறவங்க. நம்ம இங்கேருந்து குஜராத்லேருந்து எல்லாம் போவாங்க இல்லையா, ஒரு படிச்சுட்டு போக மாட்டாங்க. ஸோ போய் சம்பவ் அந்த லாரி, கேஸ் ஸ்டேஷன், அந்த மாதிரி எல்லாம் ட்ரக் ஓட்டுறவங்க தான் மெயினாக. அப்படி இதை வாங்கிட்டாங்க, காசு இருக்குது என்ன பண்ணணும்னு தெரியாமல். பட் அவங்களால ரன் பண்ண முடியல. அதை என் ஃப்ரெண்டு வாங்க போக நானும் போனேன். அண்டு அவர் வந்து கடைசியில் ஃப்ரெண்டு வேணாம், அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பிஸ்னஸ் பண்ண முடியலன்ட்டு வெளியே வந்தார். ஆனால் ஐ நோ ஹவு டு, எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன அந்த ஆல்ரெடி வச்சுருக்காங்களே அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ என்னோட இதை ரன் பண்ணுறியான்னு கேட்டாங்க. அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த UPSோட. இல்லை இது வந்து பெரிய ஜேர்னி. ஏன்னா என்ன நான் ஐடியாவில் இருந்தேன்னா சரி நீங்கள் அப்படியே போய் இறங்கணுன்னே அப்படியே இந்த படத்தில் வர்ற மாதிரி ஒரு கோச்சோட போட்டு அப்படியே ஆக்சுவலாக வந்து ஒரு டிஃபரெண்ட் விசாவில் போய் அங்கே இங்கேயே நிறையா ஒர்க்ஸை பண்ணி அப்படியே போய் இன்னைக்கு ஒரு UPS ஸ்டோர் யூஎஸ்ல வச்சுருக்கீங்க, ஒரு லாஜிஸ்டிக்ஸை ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. பட் எனக்கு உங்களுடைய ஜேர்னியை கேட்கும்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா,
இந்த அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிறது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டதான். இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் வந்தாலே யூஎஸ் வீசா கிடைக்குமா அப்படிங்கிற, அந்த ஆன்சைட் போவோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் அங்கே இருக்கீங்க, பிஸ்னஸ் வேலை, ஒய்ஃபும் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, இப்படி நிறைய இடத்துல பார்க்குறீங்க. நம்ம ஆளுங்க அங்கே யூஎஸ்க்கு வந்தோடனே ஆன்சைட்லையோ ஏதோ ஒன்று ஹெச்எஸ்பிசியில் ஏதோ வந்தோடனே இந்த தப்பை கண்டிப்பாக பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஆளுங்க வந்தால் இதை பண்ணுறாங்க, இதை பண்ணாமல் இருந்தாலே நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும்? தப்பு ஃபன்னியான தப்புனா நாங்களும் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம 100 ருபீஸ் செலவு பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். யூஎஸ் போய் இறங்கின உடனே அந்த 100 ஃபிகர் அப்படியே இருக்கும். ஒரு பொருள் வந்து $20 இருக்கிறப்ப வாங்கி போடுறானால அப்படிமோ. இப்போ என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டு போவார், போய் ஒரு ஒரு பெரிய சூப்பர் டாய்ஸ் எல்லாம் இருக்கும், எனக்கு லெகோ செட் எல்லாம் இருக்கும் இருந்துச்சு. இப்போ இந்த வால்மார்ட்டில் எல்லாம் வந்து தேங்க்ஸ் கிவிங் சேல்னெல்லாம் போடுவாங்க. அந்த எல்லா டைம்லையும் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்கம்பாரு. வாங்கி அள்ளி போட்டு எல்லாம் போட்டதுக்கப்புறம் வேல்யூ கால்குலேட், அந்த ஃபிகர் தான் நமக்கு பண்ணுற தப்பு. ஓகே, இந்த 100ஐயும் நம்ம $100 மாதிரி செலவு பண்ணிடுவோம். ஓகே, அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது ஒரு ஃபன்னி வேலை. நீங்கள் மற்ற என்ன தப்புனா, சரி அங்கே போனோன்னா எல்லாம் நிறைய கைடன்ஸ் வரும். இப்போ நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. என்னென்னா இந்த கிரெடிட் கார்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப நல்லா கற்றுக்கணும். நம்ம அதோட லிமிட் மெயின்டைன் பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் ஒரு கார்டை வாங்குகிறோம், டேப் பண்ணுறோம், பே பண்ணுறோங்கிறது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கார்டு அப்ளை பண்ணி வாங்குறப்போ எல்லா பேங்க்கும் உங்களுக்கு எடுத்தோடனே கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பேங்க் இருப்பான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அது பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. புதுசாக வந்தவங்களுக்கு உங்களோட இதை பேரோவில் செக் பண்ணிவிட்டு ஒரு 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 $5,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு $2,000 கிரெடிட் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட்டை வச்சு நம்ம யூசேஜ் பண்ணிட்டு வரணும். இப்போ 2000 கிரெடிட் கொடுக்குறாங்கன்னா அந்த 2000 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சது, கிரெடிட் ஸ்கோர் ஹிட் ஆகிடும். இப்போ கிரெடிட் ஸ்கோர் எப்படின்னா 600, இப்போ ரொம்ப பிலோலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வைங்க, 0லேருந்து ஆரம்பிக்குன்னா நம்மளோட ஸ்டார்ட் அப் கிரெடிட் ஸ்கோர் 600 இருக்கும் ஒரு நியூ. அது வந்து ஒரு பேசிக் ஆவரேஜ். நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ண, இப்போ நீங்கள் எல்லா கிரெடிட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 8 மேஜர் பாயிண்ட்ஸ், 8 or 6 மேஜர் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஜ். நீங்கள் ஏஜ் வந்து அது நல்ல ஏஜ் வரைக்கும் 7 years 8 years ஆகும். ஓகே, ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும் ஏஜ்னா, இஃப் யூஆர் இன் அ குட் எக்ஸப்ஷனல் ரேட்டிங்கில் இருக்கீங்கன்னா 8 years மேலே ஆகும். என்னோட நார்மல் இப்போ நான் சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னா அது தப்பாகவும் இருக்கலாம், கரெக்டாகவும் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஒரு 9ன்ட்டாங்கன்னா சொல்கிறேன், கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா. ஸோ 8 years இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்று. அடுத்து நீங்கள் இந்த 2000ல் 500 யூஸ் பண்ணிங்கன்னா வெரி குட். 1000 யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. அந்த 1000 யூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டீங்கன்னா இன்னி குட், ஆன் டைம். ஸோ யூசேஜ் ஒன்று, பேமெண்ட்டு கரெக்ட் டைம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி மேஜர் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்குறீங்கன்னா அதை வாங்கணும், ஆனால் நீங்கள் வாங்குறப்போ இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி அடிபடும். ஓகே, இப்போ நீங்கள் அதை அப்ளை பண்ணுறீங்கல்ல, அந்த அப்ளை பண்ணுறப்போ ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் அடிக்கும். ஏன்னா கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. அப்போ நீ இது இந்த ஒரு கான்செப்ட் என்னென்னா, நீ எத்தனை இடத்துல போய் கிரெடிட் வாங்குறேங்கிறது. நீ உன் லைஃப்பை கிரெடிட் இல்லாமல் வச்சுக்கிறியா, நீ கிரெடிட்டும் வச்சுக்கணும், அதை மெயின்டைனும் பண்ணணும். ரொம்ப கிரெடிட் வச்சாலும் அடிக்கும், ஃபஸ்ட்டு அடிக்கும். ஸோ என்ன பண்ணுவீங்க, எல்லோரும் போய் கிரெடிட்டில் விழுகக்கூடாது. ஸோ இப்போ அதை அடிச்சு, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அதை நல்லா கட்டிகிட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து வரும். ஸோ உங்களுக்கு 2000 ப்ளஸ் இன்னொரு இடத்துல நீங்கள் கிரெடிட் கார்டு போட்டிருக்கீங்க, அது ஒரு 3000 கிடைக்குன்னா 5000 உங்கள் லிமிட் இருக்குது. ஸோ அது ஒரு வேல்யூ. என்னோட கெப்பாசிட்டி வந்து 5000 அப்படிங்கிறது ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் ஆட் ஆகும். ஸோ என்னோட ஸ்கோர் அப்படி இன்க்ரீஸ் ஆகும். இந்த 5000ல் இவன் 1000 தான் வச்சுருக்கான்னா அது ஒரு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறையா இடத்துல இதாகிட்டு வரும். அதில் முக்கியமான விஷயம் வந்து சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். யூஎஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உங்களோட ஐடென்டிட்டி. இப்போ நம்ம ஊரில் வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட இருக்கும் தெரியும், நம்மளோட நம்பர் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும், ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், எல்லாம் நம்ம காப்பி எடுத்து அப்படியே போடுவாங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் அந்த சோஷியல் செக்யூரிட்டி நம்பருங்கிறது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, அந்த அதை வச்சு யார் எப்படி வேணால் ப்ளே பண்ணிடலாம். உங்களோட ஹோல் லைஃபே அதில் தான் இருக்குது. அந்த எஸ்எஸ்என் வந்து யார் கேட்பாங்கன்னா, பேங்க்கில் கிரெடிட் ரன் பண்ண சொல்கிறாங்களே, அப்போ அதை என்கிரிப்டட் மாதிரி நம்ம டைப் பண்ணணும். அது பேங்கர்ஸ் கூட தெரியாது, ஆனால் அதை நீங்கள் டைப் பண்ண அவன் கேட்பான்.
மேபி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி மெயினான ஒரு 3-4 பேர் தான் கேட்பாங்க. இப்போ ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா அவங்க கேட்பாங்க. ஏன்னா அந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடு லோன் கொடுப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து யாருக்கும் நம்ம சொல்லக்கூடாது. அந்த ஒரு பெரிய தப்பை நாங்கள் அங்கே போய் லேர்ன் பண்ணுறோம். இப்போது நம்ம ஆதார் கார்டெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் அப்படியே கொடுக்குறப்போ யாராவது ஆதார் கார்டு கொடுங்கன்னு ஃபோனில் கேட்பாங்க. ஃபோனுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். பட் என்னென்னா அவன் டைரெக்டாலாம் அவங்க கொடுக்கக்கூடாது. நம்ம நம்பரை வச்சு என்ன வேணால் அவங்க பண்ணலாம். இங்கே வந்து ஆதார் கார்டு நம்பரை வந்து அது ஏதோ பேட்ச் ஒட்டி மாதிரி பெருமையா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உண்மையாலுமே அது ஒரு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆமாங்க. அங்கே அந்த எஸ்எஸ்என் தான் SSN சோசியல் செக்யூரிட்டி நம்பர். அது வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்பாங்கல்ல. இங்கெல்லாம் வந்து ஜெராக்ஸ் கடையில் கேட்டிங்கன்னா ஒரு 100 பேர்த்தோட ஆதார் நம்பர் அவன் தருவான், ஈஸியாக தருவான். அந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல அது என்ன யூசேஜ்னே தெரியாமல் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே கிரெடிட் கார்டை பற்றி அருமையாக சொல்லுங்க. இங்கேயும் அதே மாதிரியான ஒரு சிஸ்டத்தை தான் போயிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு நல்லதா கேட்டதாங்கிற டிபேட் இன்னுமே பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் யூஎஸில் வந்து கிரெடிட் கார்டு அட்லீஸ்ட் ஒரு கிரெடிட் கார்டாச்சும் மேனட்ரியாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் பழக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஏன்னா இங்கேருந்து கிரெடிட் கார்டு சேல்ஸ் பண்ண வர்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யூஎஸ்லாம் எல்லாத்துக்கிட்டையும் கிரெடிட் கார்டு இருக்குங்க, நீங்கள் ஏன் வாங்க தயங்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான பிச்செல்லாம் நம்ம பார்க்குறோம். உண்மையாலுமே யூஎஸில் கிரெடிட் கார்டு யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கா? நிறைய எல்லாத்துக்கிட்டையும் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? இல்லை அங்கேயும் இதே மாதிரி கிரெடிட் கார்டு நல்லதா கேட்டதாங்கிற டிபேட் தான் நடந்துகிட்டு இருக்கா? கிரெடிட் கார்டை தேடி தான் போவாங்க. காரணம் என்னன்னா அதன் யூசேஜ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்துங்க. ஓகே, கிரெடிட் கார்டு நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களை வேல்யூ பண்ணுறது அந்த கிரெடிட் ஸ்கோர். அப்போ கிரெடிட் கார்டு வேணும், அதை நல்லா யூஸ் பண்ணணும். இப்போ நிறையா இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி பேங்க் என்ன பண்ணுவான்னா அந்த கிரெடிட் கார்டை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு மந்த்லி பே பண்ண சொல்லுவாங்க சிலர். இல்லை உங்களுக்கு ப்ரொமோஷன் ஏதாவது இருக்குன்னா 12 மந்த்ஸுக்கு நீ மந்த்லி பே பண்ண வேண்டாம், ஏபிஆரும் இல்லை, எதுவுமே கிடையாது. 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதுக்குள்ளே நீ அந்த 12th மந்த் நீ இருக்கிறதெல்லாம் பே பண்ணிவிட்டு மறுபடியும் நீ அப்போது யூசேஜ் லிமிட் இருக்கும். 5000 கொடுத்து நீங்கள் 200 12 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரலாம். பே பண்ணவே வேண்டாம். மினிமம் இது பே பண்ணலாம், ஒரு $35 அந்த மாதிரி அதுலேயே ஒரு இது இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பே பண்ணிகிட்டே வந்து அந்த கிரெடிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் 2% கேஷ்பேக், 3% கேஷ்பேக், 5% கேஷ்பேக். இப்போ கேஸ் ஸ்டேஷன் போனால் 5% கேஷ்பேக். அந்த காஸ்கோவெல்லாம் கொடுப்பான். ஒவ்வொரு கம்பெனி கிரெடிட் கார்டு ஓப்பன் பண்ணால் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க. யாராவது யூஸ் பண்ணி ஒரு ஃப்ராட்லன் பண்ணாலும் தான் ப்ராப்ளம். ஆனால் யூஎஸில் செமையான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அவங்க ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பக்காவாக இருக்குது. SSN நம்பர் அதெல்லாம் நான் இந்தியாவில் அதைவே வந்து எங்கள் வீட்டில் கன்வே பண்ணி ஒரு கார்டு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் இந்தியாவிலேயே இல்லை, இங்கே இருக்கிற ஒரு இது சொல்கிறேன். ஒரு பொண்ணு கிரெடிட் கார்டை வந்து என்னோட நம்பருக்கு எங்கள் அக்கா பையனுக்கே வந்து நீங்கள் வாங்குறீங்களான்னு சொல்ல, அவன் ஆமான்னு சொல்ல, ஓடிபி வந்துருக்கு சொல்லுங்கன்னு சொல்ல, அதை ஓகே பண்ணி கிரெடிட் கார்டே எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அதில் ஒரு 30-40,000 ஸ்வைப் ஆகிடுச்சு. நான் இங்கே இல்லை, யூஎஸில் இருக்கேன். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் யூஎஸில் இருக்கேன், ஆனால் என் பேரில் ஒரு கிரெடிட் கார்டை இங்கே டிஸ்பியூட் பண்ணிட்டாங்க. அதாவது வெறுமனே ஃபோன் நம்பரில் அது யாரோ ஒருத்தர் அட்டன் பண்ணி, அது உங்கள் அக்கா போய் அட்டன் பண்ணி பேசி ஓகேன்னு சொன்னோடனே கிரெடிட் கார்டு வந்து அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்தியாவிலே கிடையாது, உங்ககிட்ட எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வாங்க கிடையாது. ஆமாம். ஓகே, இது ஒட்டுமொத்த சிஸ்டத்தையுமே குற்றம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய தவறான ஒரு வேலை. பேமெண்ட் கூட பண்ணுறாங்களா, அதுக்கு ஒரு டேக்ஸ் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கு. அதை நீ ஏன் யாரை கேட்டு பண்ண? நான் இங்கே இருக்கேன், என்னோட சிக்னேச்சர் கூட நீ வாங்கல, நீ எப்படி ஒரு கிரெடிட் கார்டை எனக்கு டிஜிட்டல் டாக் சைன் வாங்கணும் இல்லைங்களா? இல்லை இன்பர்சனில் போய் சைன் பண்ணணும். ஸோ ஒரு கிரெடிட் கார்டை விற்கணும்னா இந்த ஊர் ரெகுலேஷனில் ஒரு அதுதான் அந்த டிஜிட்டலைசேஷன் அதெல்லாம் பேசுகிறாங்க. பட் எல்லாம் ஒரு தெர் இஸ் அ லாட் ஆஃப் லூப் ஹோல். அதெல்லாம் வந்து கார்ப்பரேட் மிடில் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. நம்ம கிரெடிட் கார்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுற கூட யாரும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்களா? ஐ டோன்ட் நோ இன்னி அந்த சிபில் ஸ்கோர் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐ நோ லைக் ஹவுஸ் வாங்குறப்பெல்லாம் பார்க்குறாங்க, அடுத்த லோன்ஸ் இருக்கு. ஆனால் இந்த நான் சொல்கிற அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருத்தன் கட்டலைன்னா அடுத்து கொடுக்கக்கூடாது. ஸோ அவன் இந்த இம்பேக்ட், இந்த இன்சூரன்ஸ் இம்பேக்ட் இதெல்லாம் ஏன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க? ஏன்னா நம்ம வேர்ல்டில் எங்கெங்கே நான் இப்போ சொல்கிறேன், யூஎஸ் எல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா, இதோட பேக்ரவுண்ட் பிகின்ல எல்லாம் நம்ம இந்தியன்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த டெவலப் சாஃப்ட்வேர்ஸ் இல்லையா, அதை டிசைன் பண்ணுறது. ஒய் நாட் இந்த நம்ம கவர்மெண்ட் அதை
பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இங்கே எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் டேட்டா படி பார்த்தோம்னா இந்த மாஸ்டர் கார்டு விசாலாம் இருக்கு இல்லையா, இந்த மாஸ்டர் விசா கார்டோடைய ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷனை காட்டிலும் இந்தியாவுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. ஓகே, இதுதான் ஆக்சுவல் டேட்டா. அது எங்கேயோ ஆரம்பித்து வளர்ந்து 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 ஆரம்பிக்கும் பொழுது யூபிஐலாம் பொட்டி கடைக்கெல்லாம் எவனாச்சும் ஃபோன் எடுத்து போய் பே பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த விசா அண்ட் மாஸ்டர் கார்டு டிரான்சாக்ஷனை காட்டிலும் யூபிஐயோட டிரான்சாக்ஷன் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதை ஹெல்த்தியாக பார்க்குறீங்களா, இல்லை இதனால் செலவு பண்ணுற பழக்கம் அதிகமாகும்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்தியா அங்கே அந்தளவுக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. யூஎஸ்லலாம் அங்கே மேக்ஸிமம் யூபிஐயில் எல்லாம் டேப் தான். எல்லாம் அங்கே கிரெடிட் கார்டு டேப் பண்ண ஸ்விஃப்ட் மெஷின்ஸ் இருக்கும், டேப் தான் எல்லாம். ஓகே, இங்கே இந்த கூகுள் பே, பேடிஎம் மாதிரியான யூபிஐ. ஸோ அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இங்கே வந்து பேசிக்காக அங்கே யூஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ரோட்டு கடையெல்லாம் இல்லை, பெட்டி கடையெல்லாம் இல்லை. எல்லா கடையும் வந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பார்க்கிங் இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு கார்ப்பரேட்ஸ் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. நம்ம சின்ன சின்ன பொட்டி கடையெல்லாம் பண்ண முடியாது. அப்படியும் கடை இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஸ்டோர் லைக் நம்ம லோக்கல் ஸ்டோர்ஸ் இந்த பார்பர்ஸ் வச்சுக்குவாங்க, அதுலேயும் கார்ப்பரேட் இருக்குது. பட் பார்பர்ஸ் எங்கே பழைய கொஞ்சம் டெவலப் ஆகாத சிட்டிஸ்லாம் இனியும் அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள், அவங்களுக்கும் கரண்ட் இல்லாமல் ஒரு தள்ளு வண்டி கடையெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் ஃபுட் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. அவனுக்கும் கரண்ட்டு வந்து இப்போ அவன் ஃபுட் ட்ரக்ஸ் வந்து ரோட்டில் பார்க் பண்ண முடியாது, கண்ட இடத்துல பார்க் பண்ண முடியாது. ஒரு அவன் பார்க்கிங் ஸ்பேஸ் ஒரு கேஸ் ஸ்டேஷனில் பெர்மிஷன் வாங்கி ஃபுட் அப்ரூவல், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் வாங்கி தான் பார்க் பண்ணணும். ஓகே, அப்போ அவங்க அந்த கரண்ட் எல்லாம் கொடுக்கணும், அவன் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குங்களா. இவன் வந்து என்னோட வெரி சில்லாக 8 months ரெயின் ஆகிற ஒரு ஸ்டேட்டில் தான் நான் இருக்கிறேன், சிட்டியில். வாஷிங்டன்னாலே எமரல்ட் சிட்டி, 8 months ரெயின் இருக்கும், மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் சில்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இருந்தாலும் அந்த டெம்பரேச்சருக்கு ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவன் வந்து ஒரு ஸ்விஃப்ட் மெஷின் கொடுக்குறான், ஸ்விஃப்ட் பேமெண்ட் மெஷின். அந்த கம்பெனிக்கு கொடுக்குறப்ப அவன் வைஃபை வந்து அவன் கனெக்ட் ஆகிரும். அவன் ஒரு வைஃபைலாம் நான் இப்போ சிம்பிள் தான், ஃபோன்லேயும் அதான் நீங்கள் இங்கேயே இருக்க ஹாட்ஸ்பாட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அவன் மெஷின் கொடுத்துட்றான். அதில் தான் அவங்க கனெக்ட் பண்ணணும், வைஃபை இல்லை க்ளோவர் நல்லா டிவைசஸ் வந்து இருக்குது, பேமெண்ட் டிவைஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லாரும் வந்து நம்ம பெட்டி கடையில் இப்படி வச்சுருக்காங்க இல்லையா, வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, இட்ஸ் டேப். அது ஒன்று தான் அங்கே மிஸ் ஆகுது. இங்கே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் கான்செப்ட். ஒவ்வொரு பெட்டி கடையில் இருக்கிறவங்களும் டிஜிட்டல் பண்ணுங்கிறது வந்து இட்ஸ் அ குட் திங். ஏன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணலைன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் பெனிஃபிட் கிடையாது, பண்ணால் கேஷ் பண்ணால். ஸோ டிஜிட்டல் பண்ணால் எல்லாமே அவங்க இதில் வரும். டிஜிட்டலைசேஷனோட யூசேஜும் ரொம்ப நல்லாயிருக்கு. அது அஃப்கோர்ஸ் லைக் இவங்கெல்லாம் என்ன இன்கம் பண்ணிடுவாங்க, ரொம்ப பண்ண மாட்டாங்க. அதுலேயும் நல்லா இன்கம் டேக்ஸ் இது ஸ்லாப் எவ்வளோன்னு தெரியல, இப்போ 12 வரைக்கும். ஐ திங்க் ஸோ தே வில் இட்ஸ் பெனிஃபிட் ஃபார் தெம். அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இந்தியாவில் வளர்ந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையாலுமே எனக்கு இன்னும் அதுலேருந்து மீள வரல. அதாவது நீங்கள் இந்தியாவிலே இல்லாமல் உங்கள் பேரில் ஒரு கிரெடிட் கார்டு, அதில் டிரான்சாக்ஷன் நடந்து அதுக்கு பில்லு கட்டலின்னு உங்களுக்கு வீட்டுக்கு நோட்டீஸ் வந்து, ஸோ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகணும், இந்த மாதிரியான லூப் ஹோல்ஸ் அடைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். பட் எனக்கு என்னன்னா, நான் இங்கிருந்து பார்க்கும்பொழுது யூஎஸ்ஐ வந்து கன்சியூமர் எக்கானமி அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் எக்கானமி. நம்மளால் 100 ரூபா சம்பாரிச்சானா 80 ரூபாயை தங்கமாவோ இல்லை நிலமாவோ ஏதோ ஒன்று வச்சு சேவ் பண்ணிடுறான். ஆனால் யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் எக்கானமி தான் அது பெரிய அளவில் உலகத்தில் மிகப்பெரிய எக்கனாமி அது வளர்றக்கும் அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய லெசன்ஸை வந்து நம்ம படிக்கிறோம். ஓகே, பட் யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்குமே எந்த மாதிரியான சேவிங்ஸ் இருக்குங்க, எந்த மாதிரி மக்கள் சேமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை அவங்க நிறைய சேமிக்கிறதே இல்லையா, சம்பாதிக்கிறோம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரியான கல்ச்சர் தான் அதிகமாக பார்க்குறீங்களா? இல்லை அது இங்கே இருக்கக்கூடிய ஒரு தப்பான புரிதல், அங்கே நிறைய பேர் சேமிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சேவிங்ஸ் அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்த விஷயங்கள் என்னென்னங்க? ஸோ ஆமாம், நம்மளும் இங்கேருந்து வெளியே பார்ப்போம். ஸோ நம்ம யூஎஸ்ன்னு சொன்னாலே அங்கே கல்ச்சரை நம்ம திட்டுவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம கல்ச்சர்லாம் இங்கே பாடுறா, கோயிலுக்கு போகிறோம், சேரீ கட்டிட்டு போகிறோம், வேஷ்டி கட்டியிருக்கோம் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு கல்ச்சரை திட்டுவோம். அங்கே போனால் அவங்களாம் கிடையாது, பிள்ளைங்கள்லாம் எப்படி, அது தப்பான ஒரு இது தான். அது போக இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்லேயும் அதுவும் தப்பு தான். அங்கே யூஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் இல்லையா, எவ்வளோ கண்ட்ரி, இப்போ நம்ம சென்னை பெங்களூர் எடுத்தால் எவ்வளோ ஸ்டேட்ஸ்லேருந்து வரோம், அப்போ எவ்வளோ கல்ச்சர்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் அங்கே எவ்வளோ கண்ட்ரீஸ்லேருந்து வர்றப்போ ஒவ்வொருத்தரோட கல்ச்சரையும் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம போகிறோம், இப்போ ஒரு இந்தியன் போகிறோம், இல்லை தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து போகிறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இது இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், சொத்து சேர்த்துவோம், ஓகேங்களா. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்லா படிக்க வைப்போம். குழந்தைங்க படிக்கிற வரைக்கும் நம்ம தான் செலவு பண்ணுவோம். படித்து முடிச்சு கல்யாணம், மாப்பிள்ளை பார்க்குறது எல்லாமே பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் போய் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. அங்கே நம்ம போனோடனே நம்ம ஆளுங்க பண்ணுற வேலை என்னென்னா, நல்லா சம்பாதிப்பாங்க. இங்கே இருக்கிற கடனை ஃபஸ்ட்டு அடைக்கணும். இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் இங்கே ஒரு 25-30 lakhsக்கு நாங்கள் அப்போ போகிறப்போ ஒரு வீடு வச்சுருந்தோம். நம்ம யூஎஸ்க்கு போகிறோன்னு சொன்னோன்னே நான் எங்கள் வீட்டில் சொன்னது, எப்படியாச்சும் இந்த லோனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். சரி அடைச்சிட்டு நம்ம திருப்பி ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பணத்தோடு வந்துடணும் அப்படிங்கிறதா உள்ளே போகிறோம், கால் வைக்கிறோம். அது ஒரு வருஷத்தில் அடைச்சிட்றோம். அப்புறம் பணம் சேர்த்துனா சரி இன்னும் ஒரு 2 வருஷத்தில் அந்த பணத்தையும் சேர்த்துறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்து சரி எப்படியாச்சும் இன்னொரு லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்கணும். அடுத்து இங்கே வந்து வாங்கிடுவோம். அடுத்து முடிஞ்சதா இப்போ எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க ஓகே. இப்போ நான் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், ரியல் எஸ்டேட்டும் பண்ணுவேன். ஸோ அந்த இதெல்லாம் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இங்கே முடிஞ்சதா இது இங்கே செட்டில் ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம ஒரு பணக்காரங்க ஆகிட்டோம். ஓகே, திரும்பி ஊருக்கு போனால் ஓகேடா, ஓகே இருப்போம். திருப்பி ஓகே அங்கே இருக்கோம்ல, ஒரு வீடு வாங்கினா என்னமோ, அடுத்து அங்கே ஒரு வீடு வாங்குவோம். அதில் நம்மளோட இதை பொறுத்து ஓகே கம்மியாக வாங்குறோமா இல்லை மில்லியன்ஸில் வாங்குறோமா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். எல்சி அது இது நிறையா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட்டில் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றலாம் இருக்கும். ஸோ பேஸ்ட் அந்த வேல்யூ பிரகாரம் ஒரு சிம்பிளான வீடு வாங்குவோம். அடுத்து அந்த வீடு அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட இது. கார்ஸு, இப்போ நான் கார் கிரேஸு, நான்லாம் ஜீப்பெல்லாம் எனக்கு கிரேஸ். சின்ன வயசுலேருந்து குட்டி ஜீப் வச்சு விளையாண்டுருப்பேன். அதே ஜீப்பை வச்சுக்கிட்டே இருப்பேன், அந்த ரெட்டு. அங்கே போய் அந்த ஜீப்பை வாங்கி அதே ஜீப்பை அதில் நான் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளோட இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே வருவோம். இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் இதுதான் நம்ம ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இதுவே ஒரு சைனா பர்சன் நான் சொல்கிறேன். சைனீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஊரில் இருக்கிற ஃபண்டெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே. எங்கே யூஎஸ்க்கு சும்மா சாதாரண ஃபண்டெல்லாம் இல்லை, மில்லியன்ஸில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் வாங்குவாங்க. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. சைனீஸ் இன்வெஸ்டிங் இன் யூஎஸ். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அதாவது நான் இங்கே ஒரு பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்கிறது வந்து மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இங்கே. ஏன்னா ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவுடைய பொருளாதாரம் நம்மளோட பொருளாதாரம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சைனாவுடைய பொருளாதாரத்துக்கும் நம்மளுடைய ஜிடிபிக்கு நடுவில் மிகப்பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இதோடைய பேசிக் புரிதலே நீங்கள் சொல்கிறதுல நிறைய இடங்களில் விளங்குது. உதாரணத்துக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஎஸில் சம்பாதிச்சு அதை இந்தியாவில் கொண்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஆனால் சைனீஸு அவன் ஊரில் சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு வந்து யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்படி இது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை? இது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். அப்படியே பேச்சு வழக்கில் இப்போ யூஎஸில் நீங்கள் 2 வீடு வாங்கிட்டீங்க சொல்லிட்டேன்னா சொல்லிட்டீங்கல்ல, ஒன்று தானே சொன்னேன். இல்லையே அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கீங்க. அப்படி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் யூஎஸ் போனதுக்கப்புறம் இங்கே ஊரில் இருக்கக்கூடிய கடனெல்லாம் அடைச்சு இங்கே வீடு அப்கிரேட் பண்ணி ஒரு தோட்டந்தோறவெல்லாம் வாங்கி இப்போ யூஎஸ்லேயும் ஒரு வீடு வாங்கி ஜீப் வாங்கி செட்டில் ஆகிருக்கீங்க. ஓரளவுக்கு இல்லை ஜீப் இருக்கும், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் இருக்கும். அது வந்து பேசிக் எல்லாமே சிம்பிள். சரி, நம்ம இங்கே வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறது வந்து அங்கே சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் வீடு வாங்கிட்டேன் இவன் ரொம்ப இது அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. இப்போ வந்து எப்படின்னா, இப்போ இங்கே வந்து ஒரு 1 மில்லியனுக்கு இங்கே ஒரு 1 கோடிக்கு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து 5 to 10% போட்டால் போதும். 10 லட்ச ரூபா போட்டால் வீடுங்க. அப்புறம் அதை இஎம்ஐ அடைக்கலாம். அந்த வீடோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அங்கே கம்மி, ஓரளவுக்கு கம்மி. இங்கே வந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியல, 12 இருக்குங்களா இப்போல்லாம்? 8லேருந்து 10 அந்த மாதிரி 10 இருக்கா? அங்கே வந்து 4.3லலாம் இருந்துச்சு, 2லலாம் இருந்துச்சு. அது நான் பார்த்துருக்கேன். அது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, வீடு வாங்குன்னெல்லாம் நிறையா இது பண்ணுவாங்க. நம்ம ப்ராப்பராக லோன் கட்டிட்டு வருவோம், நம்மளோட பேசிக் இது. ஸோ அப்படியெல்லாம் அதெல்லாம் இருக்குது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இடமும் அல்லது தங்கமாகவும் இந்த மாதிரியான இடங்களை தான் நீங்கள் சேமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது முக்கியமாக இப்போ இந்தியாவில் அதை அதிகமாக பார்க் பண்ணுறீங்களா இல்லை யூஎஸ்லேயே பார்க் பண்ணிடுறீங்களா? ஸோ அதை நான் சொன்ன மாதிரி இப்போ போகிறோம், H1ல போகிறோம். இப்போ எல்லாம் நம்ம போகிற பொழப்பே சிம்பிளாக சொன்னால் நாடோடி பொழப்பு. சரிங்களா, நாங்கள் போகிறோம் என்னன்னே தெரியாமல் போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இங்கே எல்லாம் அம்மா அப்பாவெல்லாம் நம்மளை பிடிச்சி இங்கே வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு, தாத்தா பாப்பா ப்ராப்பர்ட்டியை வாங்கு, பாட்டி ப்ராப்பர்ட்டியை வாங்கு, கைவிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்மளை ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் கொஞ்ச நாள் போக போக அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அது ஈஸி, விற்கலாம், ரெண்ட் பண்ணலாம். ஆனால் விற்கிறது ரொம்ப ஈஸி.
ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா அதோட அப்ரிஷியேஷன் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப அப்ரிஷியேட் ஆகும். இப்போ நான் சொன்ன ஒரு 10% போட்டு ஒரு 1 மில்லியனுக்கு ஒரு வீடு வாங்குறேன். ஓகே, அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த 1 மில்லியனுக்கு வாங்கின வீடு 1.5 ஆகலாம், 1.2 ஆகலாம், 800 கூட ஆகலாம், 800 டவுனும் ஆகலாம். பட் மார்க்கெட் ரேட் பிரகாரம் கொஞ்ச நாள் வச்சிருந்தோம்னா ஆகும். ஸோ அந்த 200 நமக்கு மிச்சம் தான். ஓகே ஓகே. அண்ட் மோர் ஓவர் நம்ம ஒரு ரெண்ட் பண்ணுறோம், வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்கணும்னா $2,000 கொடுப்போம். 2000 ஒரு 2 பெட்ரூம் ஒரு இடத்துல வாங்கணும்னா 2000 to 2500 கொடுக்குறோம். இது கூட ஒரு 1500 போட்டால் ஒரு வீடு நமக்கு. அந்த கான்செப்டில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ ஏன் 2500 போய் ஒருத்தர் கொடுக்கணும்? மாதம் மாதம் ஒரு ரெண்டல் கம்பெனி கொடுக்கணும், அவன் ரெண்ட் கட்டுறதுக்கு நம்ம இன்னொரு 1500 போட்டால் நமக்கு அது வீடு. அந்த இனிஷியல் பேமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ரெடி பண்ணணும். போன உடனே இப்போ யாருக்காவது ஒரு சஜஷன்னா போன உடனே அந்த இனிஷியல் பேமெண்ட்டை மட்டும் சேவ் பண்ணணும். எடுத்த உடனே யாராக இருந்தாலும் இப்போ நம்ம போன உடனே கூட வாங்கலாம். இதில் நிறையா அந்த ஆந்திராவிலேருந்து வராங்க இல்லையா, அவங்களாம் வெல் ட்ரெயின்டு, யூஎஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தான் உள்ளே வருவாங்க. அண்ட் தே ஹெல்ப் ஈச் அதர். உள்ளே வரையா முதல்ல காசு எவ்வளோன்னு சொல்லி, இல்லை நான் தரேன் வீடை வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரும் போய் ரெண்டல் ஹவுஸில் இருக்க மாட்டாங்க. ஓகே, இங்கே அந்தளவுக்கு கோஆர்டினேஷன் இல்லைன்னு சொல்ல வரீங்க நம்ம ஆளுகளுக்கு. ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, தே டோன்ட் ட்ரஸ்ட் ஈச் அதர். பழக்கம் அங்கே அப்படி. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள வந்து ஒரு 4-10 பேர் கூடவான்னு தான் ஒரு பழக்கம் ஆந்திரா. இல்லை நான் நிறைய இடங்களை பார்க்குறேன். ஏன்னா இது ஆடியன்ஸ் தப்பு எடுத்துக்குவாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து நான் கேரளாவை பார்க்குறேன். நம்மளால் ஒருத்தன் கேரளாவில் ஒரு அரபு கண்ட்ரிக்கு போனான்னா அது ஊரே அதுக்கப்புறம் போயிடும், கூட்டு போயிடும். ஆமா, ஒருத்தர் போனாருன்னா அடுத்து மாப்பிள்ளை வாங்கன்னு அப்படியே கொண்டு போயிடுறாங்க. நம்ம ஆந்திராலையும் அதே மாதிரி தான் பார்க்குறோம். ஓகே, ஒரு ஆள் அந்த கம்யூனிட்டியில் டெவலப் பண்ணால் அதையும் சேர்த்து டெவலப் ஆகிறது பார்க்குறோம். இது எல்லா கம்யூனிட்டிலையுமே நம்ம பார்க்குறோம். இது நார்த் இந்தியாவட்டும் இல்லை ஒரு ஸ்டேட்ஸ் ஆகட்டும், எல்லா இடப்பங்களையும் அதே ஒரு சிங்கு போனாலும் கூட 4 சிங்கை உள்ளே கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறோம். பட்டு நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் எதனால் நான் கேட்குறேன்னா, நான் என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஊருக்குள்ளே தான் இப்படி இருக்காங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் எல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்து அங்கே போனாலும் நம்ம ஆளுக்கு இப்படியே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுனா கூட இப்போ யாரையுமே சொல்ல முடியாது. நீங்கள் கமெண்ட்ஸ் வரலாம், மக்கள் இப்படி நினைக்கலாம், போனவன் ஹெல்ப் பண்ணி ஒருத்தனை டெவலப் பண்ணி விட மாட்டேங்கிறான்னு எல்லோரும் நினைக்கலாம். அப்படியும் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் நிறைய செருப்படி நாங்கள் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. பண்ணலாம், அதாவது இப்போ நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டு ஆசையாக இருப்பாங்க. ஆனால் நம்ம பண்ணுறப்போ ஒரு ரொம்ப சென்சிட்டிவ், அது ஒரு சின்ன லைனு, அதை அவங்க எப்படி வேணால் எடுத்துக்குவாங்க. நம்ம போய் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு காசு கொடுத்தோம்னா நான் என்ன பிச்சைக்காரனா அப்படின்னு கூட கேட்பேன், நீ போட்டு தான் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு சிம்பிள் லைன் இருக்குது பாருங்க, அது ரொம்ப ஈஸியாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணணும். நம்ம மூலிமா பண்ணாமல் வேறு யாராச்சும் மூலிமா அவங்களுக்கு நல்லது பண்ணணும். இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, நல்லது பண்ணாலும் அடி வாங்குவோம். இதே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் என்கிட்ட கேட்டால் நான் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா பண்ணுவேன். இப்போ ஒரு காலேஜுக்கு போகிறேன், என்னை ஸ்பீச் கூப்பிடுவாங்க, அங்கே என்னோடய பழைய பியூன் இருந்தாங்க, அவங்க குழந்தைக்கு படிக்க வேணுங்கிறப்ப நம்ம ஓகே ரீசனபுளாக இருக்குது கொடுக்குறோம், படிப்புக்கு கொடுக்குறோம். இதே நம்ம யாருக்கிட்டையும் போய் வாலண்டியராக நம்ம டெவலப் பண்ணணும்னு நினச்சோம்னா அது தப்பு. ஒருத்தன் ஆசையாக ஒரு வந்தால் மட்டும் நம்ம டெவலப் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்ம அவங்கள போய் டெவலப் பண்ண கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை வேறு மாதிரி பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிலரெல்லாம் இப்படி உட்காந்துட்டு ஏதாவது இருந்தால் சொல்லு நான் வரேன் அப்படிம்பாங்க. பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னா பாஸ்போர்ட் எல்லாம் இல்லை, வீசாலாம் நீ தான் பார்க்கணும். புரியுதுங்களா. நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம பண்ணி அங்கே போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து நமக்கு அவங்களே நம்ம பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ 2 சைடுமே அந்த ப்ராப்ளம் இருக்குது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். நம்மக்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு வைராகியத்தோடு அவங்களும் இருப்பாங்க. நம்மளும் வந்து இவனை சொல்லிட்டா நம்மளை ஏதாவது சொல்லுவானோங்கிற ஒரு இதில் அதுதான் நம்மளோட இது. ஓகே, அப்போது அதாவது நீங்கள் சொல்கிற வரது ஒட்டுமொத்தம்னா பொதுவாகவே தமிழர்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு ஈகோ இருக்குது, ஒரு ப்ரெஸ்டீஜ் ஸ்டேட்டஸ் இருக்குது. நம்ம போய் கேட்குறதா அப்படிங்கிற இவனோட ஈகோவும், நம்மளா போய் கேட்டு பண்ணுறதா அப்படிங்கிற நம்மளோட ஈகோவும் கிளாஸ் ஆகி அந்த கம்யூனிட்டியவே டெவலப் பண்ணக்கூடாமல் இருக்கு வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க பேசுறத பார்த்தா நிறைய அடி வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. நிறைய வாங்கியிருக்கேன் சார். உண்மை சார், உண்மை.
ஓகே. இப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோம்ல, இங்கே நம்ம ஒரு கம்யூனிட்டி போய் செட் பண்ணுறோம் இல்லை பண்ணுறோம் இங்கெல்லாம் பண்ணுறோம்ல. நார்மலாக இப்போ நம்ம ஃபேஸ்புக்கெலாம் பார்க்கும் பொழுது நிறைய தமிழ்ச்சங்கங்கள் வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய தமிழ்ச்சங்கங்கள் ஈவெண்ட்டு பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு தமிழ்ச்சங்கம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வெறுமனே நம்மளோட கம்யூனிட்டி அங்கே இருக்குங்கிறத காமிச்சிக்கிறதுக்காகவா, இல்லை அதனால ஏதாவது யூஸ் இருக்கா யூஎஸ்குள்ளே? ஏன்னா நான் நிறைய தமிழ்ச்சங்கங்களை கேள்விப்படுறேன். யூஎஸ்ல ஆகட்டும் இல்லை ஆஸ்திரேலியா ஆகட்டும். ஏன்னா நம்ம ஆளுங்க அங்கே போனாங்கன்னா ஏதோ ஒரு தமிழ்ச்சங்கத்தை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க, இல்லைன்னா மெம்பர் ஆயிடுறாங்க. உண்மையாலுமே இந்த தமிழ்ச்சங்கங்கள் வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய இல்லை மற்ற தமிழ்ச்சங்கங்கள் வந்து ஃபைனான்ஷியல் ரீதியாக இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணுதா, இல்லை வெறுமனே அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கல்ச்சர் ஈவெண்ட் போட்டு மாறி மாறி டான்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கா? ஒரு இது ஒரு நல்ல கேள்வி. இது நல்ல கேள்வி. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறப்போ நிறைய ஃபேஸ் பண்ண கூட வரலாம். என்னன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு நம்மளோட இடம் இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப நம்ம யாருன்னு காட்டணும், ரைட்? அதுக்காக தான் அந்த நம்ம யூஎஸ் போனால் தான் ஒரு சங்கம் இருக்கும். இங்கே ஒருத்தங்கிட்ட நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்ச்சங்கம் இருக்குன்னாரு. தமிழ்நாட்டில் தமிழ்ச்சங்கமா? ஏன் தமிழ்நாட்டில் தமிழ்ச்சங்கம்னா என்ன சொல்கிறீங்க இருக்குது அப்படின்னா, எங்கே இருக்குது அப்படின்னு காமிங்க. தமிழ் இசை சங்கத்தை வந்து அவர் தமிழ்ச்சங்கன்ட்டாரு. சும்மா இது ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன். தமிழ்ச்சங்கங்கிறது அதர் ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிறப்போ நம்ம ஒரு யூனிட்டியாக இருக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறது தான் தமிழ் சங்கம். ஸோ தமிழ் மக்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் இது சின்னதாக சில இடத்துல ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இது நாங்களும் சியாட்டலில் தமிழ்ச்சங்கம் இருக்குது. நாங்கள் வாலண்டியர்ஸ் தான் எல்லாமே. இதனால ஒரு பெனிஃபிட்ஸு அதெல்லாம் இருக்குமானா கிடையாது. நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணி தான் அதில் இருப்போம். ஸோ சங்கம் மட்டும் இல்லைங்க, தமிழ் ஸ்கூல்ஸும் நடத்துவாங்க. ஓகே. தமிழ் ஸ்கூலும் நடத்துவாங்க. அதுக்கு நம்ம காசெல்லாம் இல்லை, சும்மா ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு தான். டீச்சர்ஸ் தான் வாலண்டியர்ஸ். அதில் அவ்வளோ டெடிக்கேட்டடாக பேரண்ட்ஸ் தான் வாலண்டியர்ஸ். பேரண்ட்ஸ் தான் டீச்சராக இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அவங்க தான் டீச் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறவங்க போர்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த போர்டு தான் கொஞ்சம் வெரி சென்சிட்டிவாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு வர சிலர் வந்து ரொம்ப வந்துட்டு எல்லாமே 3 இயர்ஸ் தான் இருப்பாங்க, 4 இயர்ஸ் இருப்பாங்க, அப்படி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த இடம் மட்டும்தான். ஏன்னா நிறையா போர்டு ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நிறைய விஷயங்களை அவங்க கொண்டு போக முடியும். ஸோ அதெல்லாம் தான் மெயினாக. என்னென்னா நிறைய விஷயங்கள் இப்போ ஒருத்தவங்க வராங்க, ஒரு ஃபேமிலி அங்கே இருக்குது, பேரண்ட்ஸ் வரப்போ அவங்க தவறிட்டாங்க, அந்த பாடியை வந்து அங்கே கொண்டு போகணும் இந்தியாவுக்குன்னா சங்கத்துக்கு தான் வருவாங்க. வந்து எங்கள் சங்கத்தில் எல்லாமே தெரியும், எப்படி ப்ரொசீஜர்னு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க உள்ளே வந்துட்டு எனக்கு ஹெல்ப் வேணும், என் வீட்டில் ஊரில் ப்ரெஷரு. அப்புறம் லாஸ்ட் டைம் வந்து நான் அயலகனி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நம்ம கார்த்திகேய சிவசேனாதிபதி அண்ணன்லாம் வந்து அயலகனிக்கெல்லாம் இது பண்ணப்போ அங்கே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் டீம் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு ஃபேமிலி போகிறப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பேரண்ட் அவுட், 2 பேருமே அவுட்டு, குழந்தை மட்டும் தப்பிச்சிருச்சு. அந்த குழந்தைங்க அந்த வில்லுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நான் சொல்கிறப்ப அது பெரிய டாபிக். வில்லோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப பெருசு. அப்புறம் அந்த குழந்தை வந்து தனியாக இருக்குது. ஸோ உடனே அவங்க வந்து வில்லெல்லாம் செக் பண்ணுறாங்க. வில்லெல்லாம் செக் பண்ணப்போ ப்ராப்பர்ட்டி எல்லாம் வில்லெல்லாம் எழுதலை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கவர்மெண்ட் போகும். அடுத்து இந்த குழந்தைய என்ன பண்ணோன்னா, ஆஸ் பர் தயர் ரூல்ஸ் ஹோம் போய் ஹோம்லேருந்து இன்னொருத்தவங்க வந்து தத்தெடுத்து வளர்த்துவாங்க. ஓகே. அந்த மாதிரி குழந்தை அது போயிடுச்சு. ஒருத்தங்க அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் போச்சு, வில்லு இல்லை, ஹோமுக்கு போய் அந்த குழந்தைய ஒருத்தங்க வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் வந்து ஊரில் நம்ம சிஎம் பழைய ஸ்டாலின் எம்கேஎஸ் இருந்தப்போ அவங்க மூலிமா வந்து அந்த பெரியம்மா, அந்த குழந்தையோட பெரியம்மா போய் பாட்டிங்கெல்லாம் போய் லோக்கலில் இருக்கிறவங்க அந்த காங்கேயம்ல இருக்காருங்களா கார்த்திகேயன், அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி இந்த குழந்தைய எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு சொன்னேன்னா, அங்கே யூஎஸ் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் டீம் இருக்கும், இல்லை சங்கம் இருக்கும், சங்கம் இல்லாத எல்லாமே இருக்கும், அவங்க பெரிய கனெக்டட். ஸோ அங்கே வந்து சொல்லி அதை வந்து ஒரு கேஸாக எடுத்து அட்டானி வச்சு செலவு பண்ணி ரன் பண்ணி வி நீட் ஃபிகர்ட் அவுட் எப்படி அந்த குழந்தைய ரிட்ரீவ் பண்ணணும்னு ஒரு 1 year 2 years எல்லாம் போராடி இங்கேருந்து செலவு பண்ணி அவங்க 2 பேரும் அங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தையெல்லாம் மீட் பண்ண வச்சு எவ்வளவோ போராட்டத்துக்கு பிரகாரம் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அங்கே நாங்கள்லாம் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கிற நம்ம லோக்கல் கவர்மெண்டெல்லாம் என்ன பண்ணுது பேசுகிறப்போ எங்கே இந்த நல வாரியம் அதெல்லாம் இருக்கிறப்போ அங்கே இதெல்லாம் இருக்குது. ஏன் நாங்கள் இந்த ஊருக்கு போன கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னா அதுதான் காரணம். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ். நாங்கள் அங்கே போயிட்டால் நாங்கள் அப்படி, ஆனால் அதை மாதிரி அப்படி கிடையாது. இந்த ஊர் எதையும் பார்த்துக்க மாட்டோம், இல்லை இங்கே இருக்கிறவங்க அங்கே பார்த்துக்குவோம், அப்படி இல்லை.
ஆல் கனெக்டட். இந்த ஊர் நம்ம தமிழ்நாடு டெவலப் ஆகுனா கனெக்டட், எல்லா ஊர்லேருந்து தான் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தமிழ் சங்கங்கள்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நிறைய பண்ணுவாங்க. அப்புறம் இதை மட்டுமே பண்ணுறதுக்கு ஒரு அங்கே லோக்கல் பிஸ்னஸ் பீப்புளெலாம் ஒரு ஒரு இதில் கனெக்ட் பண்ண ஆண்டர்ப்ரனர்ஸ், தமிழ் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மாதம் ஒரு சம்மர் ஈவெண்ட் பண்ணணும், அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் பே பண்ணணும், சும்மா ஒரு சின்ன அமௌண்ட்டு பே பண்ணி நாங்கள்லாம் சேர்ந்து கெடா விருந்து ஃபங்க்ஷன் வைப்போம், வாழை இலை விருந்து. ஸோ அப்புறம் சம்மர் ஃபேஸ் கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லோரும் ஒரு என்கரேஜ் பண்ணணும் இல்லையா, எல்லோரும் இருக்கோம் நல்லா காமிச்சிக்கணும்ல. இதெல்லாம் போக ஒவ்வொரு ஸ்டேட்டில் இதுங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபெட்னான்னு ஒரு அசோசியேஷன், ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா தமிழ் சங்கம், அது இதெல்லாம் கனெக்ட் பண்ண ஒரு தமிழ் சங்கம். அவங்கக்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கி நம்ம பண்ணணும். அந்த ஃபெட்னா வந்து இப்போ ஜூலையில் முடிஞ்சிச்சு. கரண்ட் கவர்மெண்ட்லேருந்து மினிஸ்டர்ஸ் வருவாங்க, நிறையா செலிபிரிட்டிஸ் வருவாங்க. ஸோ எல்லோரும் அங்கே மீட் பண்ணுவோம். அங்கே ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம். பெரிய பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நெப்போலியன் சார் எல்லாம் நான் மீட் பண்ணுவோம் அடிக்கடி. அவங்க கம்பெனி நிறைய. உண்மையாலுமே நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்பவுமே மனசை தொட்ட விஷயம் அது. ஒரு ஆக்சிடென்ட்டு, அப்பா அம்மா தவறுறாங்க, குழந்தை தனியாக இருக்குது, அந்த குழந்தைய மறுபடியும் அவங்க சொந்தக்காரங்கிட்ட இந்தியாவில் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இல்லையா அது? அப்போ எனக்கு இது கொஞ்சம் புதுசாக இருந்தது. வில் எழுதலைன்னா வந்து அந்த ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட்டுக்கு போயிருங்களா? ஆமாங்க, அந்த வில்லுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க போனோடனே எழுதணும். இப்போ இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார், வில்லு எழுதலை அப்படின்னா அவங்க ஒய்ஃப்க்கு அந்த அவர் இறந்துட்டாருன்னா அந்த கவர்மெண்ட் போயிடும். அவர் ஒன்றுமே வில் இல்லை, இவங்க கிளைம் கூட பண்ண முடியாத மாதிரி ஆகும். இந்த குழந்தைக்கு வில்லில் ரொம்ப கிளியராக எழுதணும். என்னோட இந்த ப்ராப்பர்ட்டி, எனக்கு அப்புறம் ஒய்ஃப் போகணும், ஒய்ஃப்க்கு அப்புறம் குழந்தைக்கு போகணும், இங்கே எழுதுறோம் இல்லைங்களா? ஆமாம். அது மாதிரி வில்லு லிவிங் வில், உயிரோடு இருக்கிறப்ப வில் எழுதணும். இல்லை, கேள்வி எங்க இங்கே வந்து வில் எழுதுறாங்க, பட் சாக போகிறப்ப எழுதுவாங்க. ஆமாம், சாக போகிற எழுதுப்போம். சப்போஸ் வில் இல்லைனாலும் கூட நம்ம வாரி சர்டிஃபிகேட்டை வச்சு சொத்து எல்லாத்தையும் நம்ம வாங்கிடுறோம். சண்டை தானே வருது, சண்டை வருது. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு போகாது, இங்கே கவர்மெண்ட்டுக்கு போகாது. ஆனால் அங்கே கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகே, இங்கே வாரி சர்டிஃபிகேட் எழுதாம விட்டாலும் கூட அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து ஒரு வாரி சர்டிஃபிகேட் வாங்கி அது ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஏதோ ஒன்று பிரித்து ஏதோ எடுத்துக்கிறாங்க. பட் நீங்கள் சொல்கிறது அங்கே ஃபுல்லாக வில்லுன்னு ஒன்று இல்லைன்னா எல்லா சொத்தும் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இங்கேயும் கவர்மெண்ட் மேபி வக்கீலுக்கு போகும்னு நினைக்கிறேன். இங்கேயும் சண்டை போட்டு வக்கீல் இங்கே கவர்மெண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, யார்கிட்ட போய் சேருதுங்கிறது இருக்குல்லையே, அந்த பஞ்சாயத்தில் அது குப்பை அடித்து அந்த சொத்தே யூஸ் ஆகாமல் போகிறது நம்ம பார்த்துருக்கோம். பட் கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இங்கே. அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்து. அங்கே இது எனக்கு அந்தளவுக்கு யூஸில் பழக்கம் இல்லை. பட் இந்த டேப் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அதனால தான் நிறைய பேர் அங்கே ஸ்பெண்டிங் எக்கானமிலேயே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெண்டிங் எக்கானமி அது அடுத்தது. அது நம்ம ஆக்சுவலாக இடையில நம்ம பேசுகிறது. அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெண்டிங் எக்கானமி, ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் சிலது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, உங்கள் குழந்தைய ஓரளவுக்கு படிக்க வச்சிடணும். ஒரு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இப்போ ஸ்கூல் வரைக்கும் வந்து படிக்க வச்சுருவாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் படிக்கிறதும் இவங்க டேக்ஸ் கட்டினா ஃப்ரீ தான், பப்ளிக் ஸ்கூல் தான் மோஸ்ட்லி. நம்ம டேக்ஸ் கட்டுவோம், அதுக்குண்டான இதை கொடுத்துருவோம். இப்போ இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் அங்கே நல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பப்ளிக் ஸ்கூல்லாம் அதுக்கும் ரேட்டிங்ஸ் இருக்குது, குழந்தைங்க ட்ரைனிங் இருக்குது, அந்த மாதிரி நிறைய சூப்பராக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூல் வரைக்கும் சூப்பர். காலேஜுன்னு போயிட்டால் இங்கே விட்டதெல்லாம் அங்கே பிடிப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் யூனிவர்சிட்டிஸ். பட் ஸ்டில் காலேஜஸ் இருக்குது, சின்ன சின்ன காலேஜஸ் இருக்குது. யூனிவர்சிட்டிலலாம் படிக்கணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்களா, குழந்தைங்களுக்கு செலவு நார்மல் செலவு தான், ஓகேங்களா. 2 பேர் லிவ் பண்ணிட்டாங்க, 2 பேரும் வேலைக்கு போவாங்க வருவாங்க. அடுத்து ரொம்ப நல்லா பண்ணாங்க, பெரிய வீடு, பெரிய பெரிய மில்லியன்ஸில் வீடு வாங்குவாங்க, அவங்கள லிவ் பண்ணுவாங்க, எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஒன்ஸ் காலேஜ் போயிடுச்சுன்னா அந்த குழந்தை டாம் போகும், பாய் ஃப்ரெண்டு வரும். பாய் ஃப்ரெண்டு வந்து மேண்டேட்ரி மாதிரி, ஒரு பையன் துணை வேணும் அங்கே. அது வந்து தப்பாக இங்கே இருக்குது. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நானே வந்து ஒரு 10th எல்லாம் படிக்கிறப்போ ஒரு பொண்ணை தேடுவோம் இல்லை எல்லாரும், ரைட்? அதுதான் ஒரு நேச்சர் ஆஃப் ஒரு இது. வயசுக்கான நம்ம ஊரில் அடிச்சிருக்காங்க, பொண்ணையா பார்த்தேன் அப்படிம்பாங்க, பொண்ணைத்தானே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே போய் தான் தெரிஞ்சது. ஸோ அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒரு பையன் பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப யார் என்னென்னலாம் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ நோ ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி. 12th போனால் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பையன் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கணும். இங்கே நம்ம தெரியாமல் பண்ணுவோம், அங்கே தெரிஞ்ச பேரண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. ஒன்ஸ் காலேஜ் போயிட்டால் அவங்க வந்து படிப்புலேயும் இதுலேயும் 2லேயுமே இது பண்ணுவாங்க.
படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க படிக்க ஜாப் போவாங்க பார்ட் டைம்ஸ். அப்போ தான் அவங்க ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுங்கிற இது ஒரு அப்போவே எல்லாம் குழந்தைய வந்து வெளியே இது பண்ணுவாங்க ஒரு டிபெண்ட்டாக. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருப்பாங்க, அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த குழந்தை போச்சுன்னா அவ்வளோதான், பாய் ஃப்ரெண்டு, அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க, குழந்தை பிறக்கும், அவ்வளோதான், அவங்க லைஃப்க்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் இருக்கணும். நம்ம நம்ம இதில் வந்து நம்ம சேர்த்தி வச்சு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு நீ கடைசி வரைக்கும் உன்னை பார்த்துக்கிறேன்டாம் பாரு, நான் என்ன பண்ணுவேன், பார்த்துக்காங்கப்பான்னு நான் இப்படி உட்காருவேன். கரெக்டுங்களா? அது எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ ஒரு நம்ம காலில் நின்னோம்னா அதோட ருசியே வேறு, ஒரு டேஸ்ட்டு வேறு. அதை வந்து அங்கே நான் கற்றுட்டேன். அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க. யார்? இந்த அம்மா அப்பா அவங்க வந்து ஓகே இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இந்தியன் பேரண்ட் ஆர் ஏதாவது ஒரு பேரண்ட் இந்த மாதிரி இருக்காங்கன்னா சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கன்ஸும் பண்ணுவாங்க. பாட்டி தாத்தா எல்லாம் போய் மீட் பண்ணுறது, இல்லை இங்கேருந்து என்னோட யூபிஎஸ்ல லாஜிஸ்டிக்ஸ் ஒன்றும் இல்லைங்களா, ஷிப்பிங் பண்ணுவாங்க. அந்த ஒரு பர்த்டேக்கு, கிறிஸ்மஸ்க்கு, குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கி எல்லாம் ஷிப்பிங். ஏன்னா எங்கேயோ இருப்பாங்க, நம்ம ஊர் மாதிரி இப்போ டக்குன்னு போயிட்டே இருப்போம், பெங்களூர் சென்னை போகிறோம் இல்லைங்களா, அது மாதிரி. ஸோ அங்கே பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கு, தீபாவளி அந்த மாதிரி தான், சாரி அங்கே வந்து தேங்க்ஸ் கிவிங்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம், கிறிஸ்மஸ்க்கு இதுக்கெல்லாம் தான் ஒன்று சேருவாங்க. ஸோ அவங்க ஒன்ஸ் அப்படி போயிட்டாங்கன்னா இவங்க அடுத்து இந்த ஸ்டைலாக அடுத்து கொஞ்சம் காசெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா சுற்ற ஆரம்பிப்பாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு ட்ரிப்பு, ஒரு ஆர்வி எடுத்துக்குவாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் போயிட்டு வருவாங்க. அப்படி இந்த மாதிரியெல்லாம் நிறையா ட்ரிப் போயிட்டு அவங்க அந்த லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு சோல், உங்கள் பொண்ணு குழந்தைங்க ஒரு சோல், பேரண்ட்ஸாக ஒரு சோல், உங்களை நம்பி வந்த ஒரு ஒய்ஃபு ஒரு சோல், 2 சோலுக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த பொண்ணு அதெல்லாம் இருந்தப்போ ஒரு நல்ல பெரிய மில்லியனில் வீடு இருக்கும். சரி இவங்க யோசிப்பாங்க, ஓகே இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா டவுன் சைஸ் பண்ணுவாங்க. வீடை வந்து ஒரு ஒன் பெட்ரூம் 2 பெட்ரூம்க்கு போவாங்க, டவுன் சைஸ் பண்ணுவாங்க. இன்னும் சிலரெல்லாம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் எனக்கு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வருவாங்க. ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சேஃப்டியான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு சேஃப்டி. ரெண்டல் ப்ராப்பர்ட்டினா பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் தான் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பாங்க. 200 வீடெல்லாம் இருக்கும், இல்லை 1000 வீடெல்லாம் இருக்கும். அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து. ஸோ அவங்க பாட்டில் வீட்டில் இருக்கலாம், டிவி பார்க்கலாம், வெளியே போகலாம் வரலாம், செக்யூரிட்டியிலேருந்து எல்லாமே இருக்கும். பசங்கள்லாம் வந்தால் போய் பார்ப்பாங்க இவங்க பொண்ணு. ஸோ இதுதான் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல். அதனால தான் எக்ஸ்பெண்டிச்சர் இவங்க சேர்த்திலாம் வைக்க மாட்டாங்க. இப்போ பெரிய பெரிய அமேசான் சிஇஓ அவர்லாம் அந்த ஓனர்லாம் இருக்காங்களா, பிஸ்னஸ்லாம் நிறைய டொனேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சொத்து மொத்தமாகவே யாருக்கு வேணால் கொடுப்பாங்க. ஓகே, அது ஏன் காரணம் என்னென்னா அடுத்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வளரணும். ஓகே, இது நீங்கள் எது ஹெல்த்தின்னு பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சொன்னது வந்து கம்ப்ளீட்லி ஸ்பெண்டிங் எக்கானமி. ஓகே, நீங்கள் இந்த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸு ஸ்பெண்டிங், நீங்கள் சொன்னது ஒரு விஷயத்த முழுமையாக புரிஞ்சுக்கிறேன். அது எங்கன்னா இங்கே ஒவ்வொருத்தருமே வந்து ஓகே என்னுடைய லைஃப் நான் ஏர்ன் பண்ணுறேன், என்னுடைய கடமைக்கு நான் குழந்தைய ஸ்கூல் வரைக்கும் படிக்க வைக்கிறேன், ஸோ அதுக்கப்புறம் அவனோட லைஃப் அவன் பார்த்துக்கிறான். அந்த ஒரு கல்ச்சர் சொல்கிறீங்க இல்லையா, இது கேட்கும்பொழுது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரும் நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி மாமா பங்காளி அண்ணன் தம்பி அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, போய்கிட்டே இருக்கும், எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 கல்ச்சரில் நீங்கள் பெரிய அளவில் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்ன? இந்த கல்ச்சரில் என்ன இம்ப்ரெஸ் ஆனீங்க? அதாவது யூஎஸ் கல்ச்சரில் எந்த விஷயத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்க? இந்தியன் கல்ச்சரில் இது அங்கே இல்லை பட் நம்மகிட்ட இருக்குன்னு எந்த விஷயத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்க? யூஎஸ் கல்ச்சரில் இதுதான் இம்ப்ரெஸ் ஆனுங்க. நம்ம அந்த இண்டிவிஜுவாலிட்டி. எனக்கு பிஸ்னஸ் பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு ஐடி பிடிக்கும். வந்துட்டுருக்கோம், சம்பாரித்தோம், ஒவ்வொன்றா பொருள் ஒரு காசு கொடுத்து ஒரு சோஃபா வாங்குறப்போ அதில் உட்காந்து பார்ப்போம், படுத்து பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். இதே வந்து எங்கள் அப்பா வந்து ஏதாவது ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தா ஓகே, ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறேன்னா வண்டி நல்லா ஓட்டிட்டு அது உடஞ்சிச்சா தூக்கி போட்டு அடுத்த வண்டி இப்போ இன்னொன்று வாங்கி கொடுக்கணுமா. ஆனால் நம்ம சம்பாரித்து ஒரு ஜீப் வாங்கியிருக்குன்னா அதை ரசித்து ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவேன். என் பொண்ணுக்கு வந்து இப்போ நான் இது பண்ணிட்டேன், நீ ஐடி தான் படிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணால் அவளுக்கு ஒரு இது இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு படிப்பு நமக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், படிப்பில் அவ்வளோக்கா இருக்காது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறையா இருக்கும். ஸோ அதில் இருக்கிறப்ப நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை திடீர்னு ஐஏஎஸ் புக்கு கொடுத்து ஐஏஎஸ் ஆனால் பண்ண முடியாது இல்லைங்களா. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே. ஸோ நம்ம எப்படி வந்துட்டோம்ல, அது மாதிரி தான் நம்ம பொண்ணு வரும். அவளுக்கு முடியலன்னு வந்து நிற்கிறப்ப தான் நம்ம பண்ணணும். அவளை இப்போவே வந்து நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவளுக்கு எடுத்து சாப்பிட தெரியாது. ஒரு சின்ன குழந்தைக்கே வந்து யூஎஸில் வந்து இப்படி போட்டுருவாங்க, அதுதான் எடுத்து சாப்பிடும், ஊட்டி விட்டுருக்க மாட்டாங்க.
அந்த குழந்தையிலேருந்தே அப்படி வளர்த்துறது அப்படி தான், செல்ஃபு அப்படின்னு தான் வளர்த்துவாங்க. அது விச் இஸ் குட். நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கலாம், அவங்க தவறுகளை வந்து செஞ்சு தான் தவறுன்னே தெரிஞ்சுக்கணும். போவாங்க, ஓடி கீழே விழுந்தா தான் நெக்ஸ்ட் டைம் விழுகக்கூடாதுன்னு தெரியும். ஓடவே ஓடாதுன்னு பிடிச்சி நிறுத்திட்டு இருக்க முடியாது. எவ்வளோ நாளைக்கு நம்ம பண்ணுவோம், பண்ண மாட்டோம். அது வந்து எனக்கு யூஎஸை பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியன் கான்செப்ட் என்னன்னா, அகெயின் ஒரு நம்ம ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒன்றா இருக்கணும், அந்த ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா டிப்ரெஷன்லாம் வந்து அங்கே இருக்கும் யூஎஸில். என்னென்னா அவன் வேலையை பார்த்துட்டு 2 பேர் தனியாக இருப்பாங்க இல்லையா, அவன் வேலைக்கு போவான், ஒரு ஃபேமிலி பார்ப்பாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடித்து எல்லாம் பண்ணி அவங்க வீட்டுக்கே போய் சாப்பிட்டு, யூனோ லைக் அந்த ஒரு ஃபங்க்ஷனு ஈவெண்ட்டு திட்டினாலும் பொருளை பேசி என்ன பண்ணாலும் அந்த ஒரு ஒன்றாவே இருந்து இந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு அதெல்லாம் பண்ணுறது, அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைவாக இருக்கும். தப்பு சொல்ல மாட்டேன், பட் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். இதுக்காக நீங்கள் வந்து சண்டை போடணும் அப்படின்னு இல்லை, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஆக்சுவலாக வந்து யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெண்டிங் எக்கானமி அப்படிங்கிறது, அவங்க சம்பாதிக்கிறது, ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த ஒரு கல்ச்சரையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் எக்கானமி. இது சேவிங்ஸ் எக்கானமி, நம்ம சேமிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு எக்கானமி அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா சம்பாரிச்சோம்னா அதில் 4 ரூபா சேமிச்சுட்டு மற்றதை தான் செலவு போகிறது. பட் வந்து இந்தியாவில் என்ன விஷயம்னா, எல்லாத்துக்குமே சேமிப்போம். ஒரு திடீர்னு ஒரு அக்கௌண்ட்டில் தனியாக பணம் போட்டுக்கிட்டு இருப்போம், எதுக்கு நான் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அப்படிம்பா. ஆனால் யூஎஸில் வந்து அதுக்கு மெடிக்ளைம் மாதிரி வச்சுக்குவாங்க. இப்போ இந்த மெடிக்ளைம் எடுக்கிறது வந்து இப்போ தான் இந்தியாவில் நம்ம புஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் வந்து பெரிய அளவில் வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு ஒரு தனியாக சேமித்து வைப்பாங்க. ஒன்றுமே இல்லை, சும்மா சின்ன வயசுலேருந்தே ஏதோ ஒரு உண்டியில் கொடுத்து குழந்தைகளை காசு போட வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சேவிங் கல்ச்சர் நம்ம இந்தியாவில் இருந்துக்கிட்டு இருக்கு. பட் யூஎஸில் வந்து ஸ்பெண்டிங் கல்ச்சர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இங்கே என்ன கேள்வினா, இதுக்கு முன்னாடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்கனாமிக் இஷ்யூஸ் வந்ததை நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி 2007 இந்த மாதிரியான டைமுகளில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்ட பொழுது பெரிய அளவில் சேவிங்ஸ் வந்து யூஎஸ் மக்கள்கிட்ட இல்லாததுனால யூஎஸ் வந்து மிகப்பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே போனதை பார்த்தோம். அந்த ரிசெஷன் வந்து 2-3 வருஷம் நீடிச்சது பார்த்தோம். லீமன் பிரதர்ஸ் மாதிரியான பெரிய பெரிய பேங்குகள் கொலாப்ஸ் ஆனதை நம்ம பார்த்தோம். பட் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் சேவிங்ஸ் கையில் இருந்ததுனால இந்திய பொருளாதாரம் வந்து அந்த டைமில் பெரிய அளவில் காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ரிப்போர்ட்டுகளை பார்க்கும் பொழுது பெரிய அளவில் பணம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால, மறுபடியும் அந்த சொசைட்டியில் அந்த பணம் புழங்காததுனால ஒரே இடத்துல பணம் சேர்றதும் பெரிய அளவில் கல்ச்சர் டிஃபரன்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு டேட்டாவை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ரீசெண்டாக வந்த டேட்டா, லாஸ்ட்டாக வந்த டேட்டா, உலக அளவில் இருக்கக்கூடிய ஜிடிபியை கணக்கெடுத்து பார்த்தோம்னா இந்தியா வந்து 6வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கு. ஆனால் பெர் கேபிட்டல் ஜிடிபி இருக்கிற தனிநபர் வருமானத்தை கணக்கெடுத்து பார்க்கும்பொழுது 172வது இடத்துல நம்ம இருக்கிறோம். ஓகே, நீங்கள் இப்போ யூஎஸ் வந்து உலக அளவில் பொருளாதாரத்துலேயும் சரி அல்லது பெர் கேபிட்டல் இன்கம்லையும் சரி டாப் 10க்குள்ளே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே, இந்தியாவை ஒரு நாடாக நம்ம பார்க்கும் பொழுது இந்தியா வந்து ஒரு பணக்கார நாடு. இந்த டிஃப்ரென்ஸ்க்கு இப்போது யூஎஸ் வந்து 2லேயுமே டாப் 10க்குள்ளே இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்தியா வந்து ஒன்று டாப் 10க்குள்ளே இருக்குது, டாப் 6ல் இருக்குது, ஆனால் இன்னொன்று வந்து 10க்கு மேலே இருக்குது, ஈவன் 100க்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?